இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸில் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காட் ஹஸ் கால்ட் யூ டு, ஆண்டவர் உங்களே ஒரு காரியத்திற்காக அழைக்கிறார். அது என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரை. இன்றைக்கும் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இசப்பா, அந்த வார்த்தையை பிறர் இடத்துல பகிர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ரட்சித்த தேவன் அப்பா, பிறர் இடத்துல உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். இன்றைக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 வரைக்கும் வாசிக்க போறோம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 19-20. Brethren, if anyone among you wanders from the truth and someone turns him back, let him know that he who turns a sinner from the error of his way will save a soul from death and cover a multitude of sin. So இன்றைக்கு உங்க கண் முன்னாடி அநேகர் இல்ல யாரா ஒருத்தர் தவறான வழியில போய் கொண்டிருக்காங்கன்னா, தேவனை அறிந்து பின்மாற்றத்துல போய் கொண்டிருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரியும் he or she might be a close friend, but still அவங்க தேவனை அறியாததுனால நிறைய பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அவர்களை நீங்க கர்த்தர் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா, அவங்க மனம் திரும்புறதுக்கு நீங்க ஒரு இயேசு என்ற ஒரு விதையை விதைச்சிங்கன்னா, நீங்கள் யாராக இருப்பீங்களா? நீங்கள் ஒரு ஆத்மாவை மரணத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிற நோக்கமே நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். அநேக ஆத்மாக்களை இந்த என்ன சொல்கிறது, நரகத்துலேருந்து தப்பு வைக்கிறதுக்காக நம்மளை ஒரு கருவியாக, அதாவது நம்ம போய் ஏதோ என்ன சொல்கிறது பெரிய காரியங்கள்லாம் செய்ய போகிறதில்ல, நம்ம செய்ய போகிறதுல தேவன் இயேசுவை பற்றி சொல்லும்போது பெரிய காரியத்தை அவர் நம்ம மூலியமாக செய்வார். ஆமே, நம்ம எல்லாம் அவரோட கருவியா இருக்கோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைக்கிறார்? why is God calling you to save the soul? உங்களை அந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்காக உங்களை அழைக்கிறார். இப்போ தேவனை பற்றி நீங்க சொல்லுங்க, நீ செய்யறது தவறுப்பா, நீங்க இயேசு பக்கம் திரும்ப நீங்க சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலுமே நீங்க உண்மையான மனபாரத்தோடு நீங்க பேசுனீங்கன்னா, ஜபத்தோடு நீங்க பேசுனீங்கன்னா, கண்டிப்பாகவே ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அவங்க மனம் திரும்புறது மாத்திரம் இல்லை, அவங்க மரணத்துல இருந்து தப்பு வைக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவங்களோட பாவங்களும் மன்னிக்கப்படும். அதற்கு நீங்க இன்றைக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க, அவர்களை ஆண்டவர் நிச்சயமாகவே ரட்சிப்பார். ஆமேன். வாங்க ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கு நீர் எங்களோட பேசின காரியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்க அப்பா ஏதோ ஆத்மா கிட்ட பேச எங்களுக்குள்ள ஏதாவது தயக்கம் இருந்தால் அந்த தயக்கத்தை எடுத்து போடுங்க. நாங்க தைரியமா உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே அன்போடு உம்முடைய அன்போடு சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். God bless you. Have a great day.